இது 6 வருஷத்துக்கு முன்னால். எனக்கு 14 பஞ்சாயத்து வச்சாங்க. எத்தனை பஞ்சாயத்து? 14 பஞ்சாயத்து எனக்கு வச்சார். இந்த 14 பஞ்சாயத்தும் நான் 34 அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து, பசுமை தாயகத்திலிருந்து, சமூக முன்னேற்ற சங்கம், 34 அமைப்புகளை, துணை அமைப்புகளை உருவாக்கி இருக்கிறேன். அவர்கள் எனக்கு பஞ்சாயத்து பண்ணாங்க. 14 பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்து முடிவில் என்ன, கடைசியில் கட்சியை ஐயா பார்த்துக்கிட்டோம் தோட்டத்தில், நீங்கள் வெளியில் மக்களை பாருங்க. அந்த 14 பஞ்சாயத்துக்காரன் இதுதான் சொன்னாங்க, நீங்கள் மக்களை பாருங்க, ஐயா கட்சியை பார்க்கட்டும். ஆனால் இவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, கேட்டை சாத்திட்டு நான் யாரையும் பார்க்கக்கூடாது, உள்ளவே இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கணும், நான் சொல்லியிருக்கேன். இதான் பஞ்சாயத்து. அதாவது பொய் கூசாமல் பேசுவார். அதில் ஒரு 2 பொய்யை மட்டும் சொல்கிறேன். 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதில் 108 பேரில் அவ்வளோ பேருக்கும் சொல்லி ஐயா கூட்டத்துக்கு போவார். என்னைக்கு பாது? எத்தனை நாளுக்கு? சுமாரா 14ஆம் தேதி. அதுக்கு 8 பேர் தான் இங்கே வந்தோம். மீதி 100 பேருக்கு இவரே ஃபோன் பண்ணி, நேரடியாக ஃபோன் பண்ணி, போவாதீங்க, என்னப்போ, ஏன் என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார் ஐயா, என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்க போறார்னு ஒரு பொய் சொன்னதும் அவன் நின்ட்டான். 100 பேர், 8 பேர் தான் வந்தான். அன்னைக்கே நான் செத்து விட்டான். 100 பேர் நான் போட்டவன் 100 பேர். அதான் எம்ஜிஆர் பாடுவான். அதில் ஒரு பாட்டு அவர் பாடுவார். என்ன பாடுவார்? நான் செத்து பிழைத்த வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரி நான் மறுநாள் குறைச்சிட்டேன். நான் உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த நீச்சல் குளத்தில் போய் நீச்சல் அடித்தேன். செத்து பிழைச்சிட்டேன், போங்கப்பான்னு. இது ஒரு பொய். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்குவாருன்றது கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? நீங்கள் சொல்லுங்க, கற்பனை செய்ய முடியுமா? இது உலகம் ஏற்றுக்குமா, கட்சி ஏற்றுக்குமா, மக்கள் ஏற்றுக்குமா? ஒரு பொய். இன்னொரு பொய், நேற்று சமூக ஊடக பேரவை கூட்டம். அதில் அந்த கூட்டத்துக்கு எத்தனை அடியாடுப்பா? எத்தனை பேர்? 6 பேர் வச்சிருக்காரு ஐயா அடிக்கிறதுக்கு. அது சமூக ஊடகத்தில் தவறாக போட்டவங்க சில பேரை. சிவபிரகாசம், அப்புறம் இந்த தலைவர் ஜி.கே. மணி, ஐயா என்னையும் இவரே தவறாக சில பேர் போட்டானுங்க. போட்டவங்களாம் ஒருத்தன் வரல, மீதி பேர்லாம் வந்தான். நேற்று 100 பேருக்கு மேலே வந்தாங்க. அதுக்கு அந்த கூட்டத்துக்கு ஆள் வச்சு 6 பேர் வச்சு அடிக்க போகிறாரு. இது எப்படிக்குது? உங்களை எல்லோரும் இந்த 32 மாவட்டம், இப்போ 38, 32 மாவட்டத்துக்கும் போய் அவங்களோடு
கூட உட்காந்து சாப்பிட்டு விட்டு அளவலாவி பத்திரிகையாளரோட நண்பர்களோட அளவலாவி வந்த நான் இந்த மாதிரி எங்கேயாவது அடிதடியில் நான் போனதும் கிடையாது, வந்ததும் கிடையாது. இப்படி 6 பேரை வச்சிருக்காரு அடிக்கிறதுக்கு போல அப்படின்னு. ஆனால் 100 பேர் வந்துட்டாங்க, ஒரு ஆள் தவிர 100 பேர் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி கூசாமல் வந்துடும் அவர். நமக்கெல்லாம் யோசிச்சு செய்யும், பொய்ய நமக்கு வராது. நான் போய் பேசுறது கிடையாது. அப்புறம் இந்த பொதுக்குழுவில் இவரை கட்சி தலைவரை நீக்கிட்டு செயல் தலைவராக அவரை போட்டு, கௌரவ தலைவராக அவரை போட்டு இவரை தலைவராக்குறான். அந்த இது அதில் அதை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன், கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. என்னுடைய மருமகள், நான் மகாபலிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதுவாக இருந்து மகாபலிபுரத்தில் ஒரு இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போனோம். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்ன மாறினேன், மாமா நினச்சி என்ன மாறினேன். அது வந்தது புதன்கிழமை. அன்றைக்கி என்னை வந்து பார்த்து, மாமா இன்றைக்கி புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது. மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாளில் சாதாரணமாக ஒரு பியூன் அது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகிற பதவி ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபங்களும் எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, கம்பெனியை வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார், அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு. அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது கம்பெனிக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை. அவர் என்ன புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியனை பார்த்தாலும் தெரில, எவன் யாரை பார்த்தாலும் தெரில, கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கள் மச்சான் தம்பியும் சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இது மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரிம்மா அம்மாச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன். ஆனந்த கண்ணீர் இவர் அறிவிச்சு ஆனந்த கண்ணீர் வடித்தேன். அப்போ ஒரு செய்தியை சொன்னேன் நான் பேசும்போது, என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் யாரும் எந்த கூட்டத்துக்கோ மற்றதுக்கோ எதுக்கும் போக வேண்டாம். இது முதல்ல இருந்தது தான். ஆரம்பத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது சங்கம் ஆரம்பிக்கிறது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் யாரும் போகக்கூடாது. அப்படி தான் அந்த அன்புமணியும் வரக்கூடாதுன்றது. அந்த அன்புமணி இந்த பதவியை ஏற்பதற்கு தலைவர் இது அமைச்சர் பதவியா, தலைவர் பதவி இல்லை, அமைச்சர் பதவி ஏற்பதற்கு எங்கள் குடும்பத்தில் யாரும் வேண்டாம்னு உட்காந்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் என்னை போட்டு வறுத்து எடுத்தாங்க. அப்புறம் மணியும் வந்து அவரும் இல்லை, அவரும் அன்புமணி தான் தலைவராக வரணும், இது தலைவராக வரணுன்றான், அமைச்சராக வரணும் அப்படின்னு சொல்லி கேபினட் மினிஸ்டர், அதுக்கு முன்னால் ஹெல்த் மினிஸ்டர் இவர் இருந்தார். யாருப்பா பொதுச் செயலாளர் இருந்தார், லலித் ஏழுமலை. லலித் ஏழுமலை முதல்ல கிடைச்ச அமைச்சர் பதவி அவருக்கு தான் கொடுத்தோம்.
3 பேர் வன்னியர்கள் இருந்தாங்க. இருந்தும் அவருக்கு தான் கொடுத்தேன் அந்த பதவியை. அதே பதவியை ஹெல்த் மினிஸ்டர் பதவி இப்போ கேபினட் பதவி. நான் செய்த சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம குடும்பத்தில் யாரும் போகக்கூடாது, எந்த பதவியும் ஏற்கக்கூடாதுன்ற இது உட்காந்து எல்லாம் பேசுகிறாங்க. குடும்பத்தில் பேசுகிறாங்க. ஜே.கே. மணி உட்காந்து பேசுகிறார். இல்லை நாம் பார்த்துட்டோம், ஜே.கே. லலிதா ஏழுமலையை பார்த்துட்டோம் அவருடைய செயல்பாட்டை. அதனால் அவர் தகுதியானவர் அன்புமணி தான், அதனால் அவர் தான் அந்த பதவியை கொடுக்குறோன்னு சொல்லி எல்லோரும், எனக்கு விருப்பம் இல்லாமல் எல்லோரும் இது பண்ணாங்க. சரின்னு அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் மினிஸ்டர். அந்த ஹெல்த் மினிஸ்டர் கூட அது ராமலா பாஸ்வான் தான் கொடுத்தாங்க. அப்போ அவர்கிட்ட போய் ராத்திரி பூரா உட்காந்து உங்களுக்கு ஹெல்த்துனா ஒன்றும் தெரியாது, அவருக்கு வேறு ஏதோ கொடுத்தாங்க, நான் ஞாபகம் இல்லை. அதனால் இனி அதுக்கு பொருத்தமான ஒரு ஆள் கோலோ என்னமோ கொடுத்தாங்க. அப்புறம் நான் அதை மாற்றி இவர் ஹெல்த் மினிஸ்டர் வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் ராத்திரி பூரா தூங்காமல் இப்படி எல்லா சத்தியங்களையும் மீறிட்டேன். நான் எந்த காலத்திலும் எந்த பதவிக்கும் எந்த இதுக்கும் போக மாட்டேன்ற அந்த ஒரு சத்தியம் அது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது, என்றைக்கும் இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவர் பதவியை சொன்ன மாதிரி பழக்கரப்பையை சொன்ன மாதிரி அந்த தலைவர் பதவியை ஏற்றுன்னு இருக்கேன். இவர் செயல் தலைவர். இதுக்கு ஒரே தீர்வுன்னு பண்ணால் அப்பா கொடுத்த அப்பான்னு கூட சொல்ல வேணாம், ஐயா கொடுத்த அது ஐயா கொண்டு சொல்ல வேணாம், நிறுவனர் கொடுத்த அந்த செயல் தலைவர் பதவியை மகிழ்ச்சியுடன் ஏற்று நான் ஒரு சுற்றி வருவேன், செயல்படுவேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். அது இல்லாமல் செயல் தலைவரே இல்லை என்றாலும் நான் ஒரு தொடராக இருந்து இந்த கட்சியை வளர்ப்பேன். இதை பத்திரிகையாளர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா தீர்வு தான் முடிஞ்சு போச்சு இல்லை தீர்வு. நான் செயல் தலைவராக நிறுவனர் சொல்கிறார், நான் சிறப்பாக செயல்படுவேன் செயல் தலைவராக. அவர் விருப்பப்படி அவர் தலைவராக இருக்கட்டும், எனக்கு அதில் மகிழ்ச்சி, அளவு கடந்த மகிழ்ச்சி. அந்த செயல் தலைவர் இல்லை என்றாலும் கூட நான் ஒரு தொடராக இருந்து செயல்படுவேன், இந்த கட்சியை வளர்ப்பேன், இந்த தேர்தலை சந்திப்பேன் அப்படின்னு உங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. கண்ணாடியும் உடையலை, உழவும் படலை, ஒன்றும் இல்லை. தீர்வு தான் தீர்வு. நல்ல தீர்வு தானே? இல்லை நல்ல தீர்வு தானே? சொல்லுங்க. ஆமாம், இந்த கூட்டணி இப்போ நடந்த தேர்தலில் இந்த கூட்டணியை பற்றி பேசணும். நான் அதிமுகவோட கூட்டணி சேரணும்னு சொல்லி இவருக்கு ஒரு கடிதம் எழுதி கடைசியில் டைப் பண்ணது. கடைசியில் என் கைப்படவே அந்த கடைசியில் 4 வரி, நீயே எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசு, நீயே எடப்பாடி பழனிகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி கையாலே எழுதுனேன். அதே மாதிரி பேசினாப்பில்ல, எடப்பாடி கிட்ட பேசினார். எடப்பாடியும் நம்ம சி.வி. சண்முகங்கிட்ட சொல்லி, சரிப்பா சொல்கிற மாதிரி பண்ணிடுப்பா அப்படின்ட்டார். ஆனால் அன்னைக்கு அன்று ஒரு நாள் இது பிஜேபி கூட தான் கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவோட கூட்டணி போகக்கூடாது. இப்போ அதிமுகவோட கூட்டணி போயிருந்தால் நாங்கள் ஒரு 3 இடம், நாங்கள் குறைஞ்சது 3 இடம் ஜெயிச்சிருப்போம், அவங்க ஒரு 6-7 இடம் ஜெயிச்சிருப்பாங்க அதிமுக. எங்களுக்கு சின்னம் கிடைச்சிருக்கும், அவங்க 6-7 இடத்துக்கு மேலே ஜெயிச்சிருப்பாங்க. ஏன்னா இது நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சின்றது ஒரு இயற்கையான கூட்டணி. அந்த காலத்தில் இருந்து நேச்சுரல் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில் இந்த கால
அன்புமணி பிடிச்சினால இந்த இந்த தொடைய அந்த பக்கம் அன்புமணி மனைவி சௌமியா இந்த காலை பிடிச்சிடணும். 2 பேரும் அழறாங்க. எதுக்கு அழறாங்க? பிஜேபியோட கூட்டணி போகணும். நான் ஒன்றும் என்னால் ரொம்ப நேரம் அழறாங்க. என்னால் ஒன்றும் சொல்ல முடியல. அப்புறம் அன்புமணி வாயிலிருந்து ஒரு உதிர்ந்த முத்துக்கள் சொல்லுவாங்கள்ல, அந்த உதிர்ந்த முத்துக்கள் உதிர்ந்தது. இதை நீங்கள் ஒத்துக்கலன்னா கெடுப்பா, இதை ஒத்துக்கலன்னா நீங்கள் தான் எனக்கு கொள்ளி வைக்கணும். நீங்கள் தான் எனக்கு இந்த பக்கம் இவர் காலை தொடைய பிடிச்சினால சௌமியா இந்த பக்கம்னால அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்புறம் நம்ம நடந்தது. அதுதான் சரின்ட்டு இது எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது சௌமியா. பிஜேபியோட கூட்டணின்றது ஏற்பாட்டை அவர் பேர் என்னப்பா, அண்ணாமலையா? ஆமாம், அண்ணாமலையோடலாம் பேசி எல்லாம் மறுநாள் காலையில் பார்த்தா அங்கே வெளியில் பாரத் மாதாக்கு ஜேன்னு ஒரு கோஷம் அங்கே கேட்குது. அண்ணாமலை வந்துட்டார். காலையில் பெரிய சாப்பாடு எல்லாம் விருந்து காலையில் நடக்குது. எனக்கு தெரியாமே நடக்குது. அதான் அப்புறம் நிறைய கதை இருக்குது. வேட்பாளர் தேர்வு அது இது எல்லாம் வரும். அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்படி கூட்டணி கொள்ளி வைக்கிறது. போதும்னு நினைக்கிறேன். பொதுக்குழு பொதுக்குழு எப்போ வச்சுக்கலாம். அது ஒன்றும் இல்லை. ஏன்னா பொதுக்குழு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பொதுக்குழு கூடணும். 3 வருஷம் முடிஞ்சிடுது. பொதுக்குழு வச்சு அப்படியும் செய்யலாம். அதாவது அதை அரசியல் முதல்ல அந்த கட்சி ஆரம்பிக்கும் போது அரசியல் இது எங்கே பாரு கிராமங்களுக்கு 95,000 வடக்கே கும்மிடிப்பூண்டி, தெற்கே குமரிமுனை, கிழக்கு மேற்கு என்ப அப்படி போய் 95,000 கிராமங்களுக்கு போனேன். சரி, இதை படிக்க முடியாது. இந்த இது ரொம்ப சின்ன நிறுவனருக்குள்ள அந்த அதிகாரம் கட்சியின் மாநில பொதுக்குழு, செயற்குழு, அரசியல் தலைமைக்குழு ஆகியவற்றின் கூட்டங்களுக்கு நிறுவனர் அழைக்கப்பட்டு அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும். அவரது வழிகாட்டுதலின் அடிப்படையில் கூட்டங்கள் நடத்தப்பட வேண்டும்.
பாஜக கூட்டணி தான் பிரச்சனைக்கு காரணம்னு சூட்சமா சொல்லிருக்கீங்க. பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா? பாஜக கூட்டணியில பாமக இருக்குதா இல்லையா? வெளிவந்துச்சா? அவர்தான் பார்க்கணும், அவரை தான் கூப்பிடணும். இருக்குதா இல்லையான்னு இன்னொரு கூட்டம் கூட்டு செயற்குழு பொதுக்குழு நிர்வாகம் எல்லாம் கூட்டம் கூட்டி முடிவு போகணும். இப்போ அது சில சங்கடங்கள் இருக்குதா இல்லையா, இல்லையா இருக்குதா அப்படின்னு சொல்றதுக்கு சில சங்கடங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், புரியுது நினைக்கிறேன். அதான் மாநிலங்களவை தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு? மாநில தேர்தலில் ஏன் நாங்களே கேட்கக்கூடாதா? எங்களுக்கு வேணும்னு இல்லை எனக்கே ஒன்று கேட்கக்கூடாதா? வாழ்த்துக்கள். இளைஞர் சங்க ஐயா, இளைஞர் சங்க தலைவர் முகுந்தனுடைய நிலைப்பாடு என்ன? கட்சியில இருக்காங்களா, ஆக்டிவேட்டா இருக்காங்களா, எப்படி இருக்காரு? அவர் அதே பொறுப்பில் இருக்காரு. இருக்கிறாங்க? ஆமாம், முகுந்தன் மாநில இளைஞரணி தலைவராக நான் அங்கே அறிவிச்சது இன்னைக்கு வரையும் இருக்கிறார், தொடர்ந்து இருப்பார். ஸ்டேட் தலைவரா அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சீங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவரா, பாமக ஸ்டேட் தலைவரா? என்ன கேள்வி இவ்வளோ நேரம்? இது பார்த்துட்டு கடைசியில் சீதைக்கு சீதைக்கு சித்தப்பா விடிய விடிய ராமாயணம் பார்த்துட்டு டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி ஓபிசி அவங்களுக்கு பேரரசு நியமனத்துக்கு தகுதி இருந்தாலும் டெல்லி பல்கலைக்கழகத்துல எஸ்சி எஸ்டி மற்றும் ஓபிசி பணியிடங்களுக்கு பேராசிரியர்கள் நியமனம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணி வழங்கப்படாதுன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், பிறப்பிற்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது ஓபிசி, அதாவது உலக பேரறிஞர் அண்ணல் அம்பேத்கர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் பட்டியலின மக்கள் எஸ்சி எஸ்டி அப்படிங்கலாம் அவங்கள மட்டும் சொல்லியிருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறார், மற்ற இவங்க தான் இந்த எஸ்சி எஸ்டி தான் அவர் சொல்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு சொல்றார் அம்பேத்கர். பிற்படுத்தப்பட்ட மக்கள். அப்புறம் இன்னும் வேற யாராவது இருக்காங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எஸ்சி எஸ்டி. மற்றவங்க அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதுதான் அதர் ஓபிசி. இப்போ நாமெல்லாம் இப்போ ஓபிசி, ஓபிசி. அந்த ஓபிசின்ற அந்த இதுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அதை கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தது அம்பேத்கர் தான்.